வணக்கம். வீட்டு சுவையில நாம இன்னைக்கு ஆப்பம் மிக எளிதாக சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிவியா. பிரஷர் குக்கரை கண்டுபிடிச்சது யாரு? ஹூ இன்வென்டட் த பிரஷர் குக்கர்? இதற்கான பதிலை நம்ம வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஆப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1.5 கப்பு, மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்க. இட்லி அரிசி 1.5 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, சாதம் 1 கப், அரை மூடி தேங்காய், உப்பு தேவைக்கேற்ப. அரிசியையும் பருப்பையும் கலந்துட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் தண்ணீர்ல. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு அரைச்சிக்கலாம். இதிலிருந்து 2 கரண்டி அளவிற்கு அரிசியை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம், 1 கப் அளவுக்கு தேங்காய். இதை இப்ப அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட தேங்காய் தண்ணீர் இருந்தா சேர்த்தி அரைச்சிங்கன்னா சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் தேங்காய் தண்ணி தான் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டியும் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இத இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ மீதம் இருக்கு இல்லையா, அரிசியும் பருப்பும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு இந்த மாவு கூட சேர்த்திக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். இதை இப்ப நல்லா கலந்து விட்டுக்கணும். ஆப்ப மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். அப்பதான் ஆப்பம் ஊத்துறதுக்கு சுலபமாகவும் இருக்கும், சுவையும் மிக நல்லா இருக்கும். இந்த ஆப்ப மாவை ஒரு 10-12 மணி நேரம் புளிக்க வைக்கணும். கோடை காலமா இருந்தா, சம்மர் சீசனா இருந்தா 10 மணி நேரம் ஆகும் இது புளிக்கிறதுக்கு. அதுவே குளிர்காலமா இருந்தா 12-14 மணி நேரம் கூட ஆகும் மாவு புளிக்கிறதுக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்க ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஆப்பச்சட்டிய சூடுபடுத்திட்டு லேசா எண்ணெய் தொடச்சிட்டு ஆப்பத்தை இந்த மாதிரி சுத்தி ஊத்திடலாம். மாவு நல்லா புளிச்சிருந்தாதான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ மூடி போட்டு மிதமான சூட்ல இதை 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஆப்பத்தை எடுத்துடலாம். ஓரங்கள்ல லேசா இந்த மாதிரி எடுத்துட்டு ஆப்பத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா வரும். நான் இரும்பு சட்டியில ஊத்திருக்கேன். இது வெயிட்டா இருக்கிறதுனால நான் இப்படி மாவை சுத்தி ஊத்துறேன். உங்ககிட்ட வெயிட்லெஸ் பேன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டு நடுவுல ஊத்திட்டு பேனை எடுத்து ஒரு சுத்தலாம். இல்லைன்னா தோசை கல்லுல கூட நீங்க ஊத்திட்டு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு நல்லா இதை புளிக்க வச்சு ஊத்துனீங்கன்னா ஆப்பம் நடுவுல நல்லா பூ போல சாஃப்டா இருக்கும். ஓரங்க பாத்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். எந்தவித சோடா உப்புமே போடணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. ஆப்பத்துல நாம எண்ணெய் எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஊத்துறதுக்கு முன்னாடி லேசா ஒரு எண்ணெய் துணியில சட்டியை தொடச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்பவே சுலபமா நம்ம ஆப்பம் தயார் செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்க இந்த மாதிரி. அது கூட நீங்க கடலைக்கறி, தக்காளி கொஸ்து, தேங்காய் பால் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இதோட சுவைகள் எல்லாம் மிக அருமையா இருக்கும். இதுக்கான வீடியோஸை நான் போஸ்ட் பண்றேன். இல்லைன்னா நீங்க தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம ட்ரிவியாவை பார்க்கலாம். ஹூ இன்வென்டட் பிரஷர் குக்கர்? டென்னிஸ் பேப்பான், பிரெஞ்சு பார்ன் பிரிட்டிஷ் பிசிஸ்ட், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரெஞ்சு இயற்பியல் வல்லுநர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறமா நம்ம வீட்டு சுவை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமைத்து சுவைத்து மகிழலாம்.